நீதியின் ஓலம் 2 விளங்குகின்றது. தாயக செயலணியாகிய நாங்கள் நீதியின் ஓலம் 1 கையெழுத்து போராட்டத்தினை நடத்தி 1.5 லட்சத்திற்கும் நிகழ்வாக பொதுச்சுடரை ஏற்றி வைக்குமாறு யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி சிவபாதம் இளங்கோதி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக தாயக செயலணியின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் செல்வகுமார் அவர்களால் இந்நிகழ்வினுடைய அறிமுக உரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நன்றி. இந்த புதைக்குழியின் சாட்சியாக அணையா விளக்கிற்கு மலர் மாலை அணிவித்தல். இதனை அணிவிப்பதற்காக குரல் அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக மலர் வணக்கம். எங்க தமிழ் நிலம் மட்டும் மாறுபடுமே சின்ன சிறு சிட புன்னகையும் இங்க மண்ணுக்கு தோண்ட வந்திடுதே என்ன நினைச்சது அழுதிருக்கும் மாமா பாப்பாவும் என்றிருக்கும். நீதியின் ஓலம் 2 இன்று செம்மணியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலை நடைபெற்றதற்கு மிக வலுவான சாட்சியங்களாக இன்று உயிருடன் இருக்கின்ற சாட்சியங்களை விட மிக மிக வலுவான சாட்சியங்களாக இன்று செம்மணி புதைகுழியில் இருந்து எலும்புக்கூடுகள் எழுந்து நிற்கின்றன. 500க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஒரு துடுப்பாண்டத்தில் ஆட்டங்களினுடைய எண்ணிக்கையை வர்ணனையாளர் விவரிப்பது போன்று நாங்கள் இதனை ரசிக்கக்கூடிய மனோநிலையில் இருக்க முடியாது, கடந்து செல்ல முடியாது. இதனை சர்வதேசம் எங்கும் ஒலிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். இந்த இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களில் புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கு என்ன செய்ததோ அதேதான் இந்த செம்மணி மனித புதைகுழிக்கும் அவலம் நேரக்கூடிய நிலையில் உள்ளது. எந்த எலும்பை வெளியில் எடுத்து இதை ஆய்வுக்குட்படுத்தி இந்த அகழ்வு பணியை நிறுத்துமோ எப்போது நிறுத்துமோ தெரியாத நிலையில் இது முறையான அகழாய்வுக்குட்பட்ட ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டால் மாத்திரமே சரியான உண்மையை வெளிக்கொணர முடியும். இந்த இடத்தில் நான் என்னுடைய உறவுகளுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள், இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மாத்திரமல்ல இந்த இடத்தில் கூடுவது, எல்லா பொதுமக்களும் தங்களால் ஒதுக்கக்கூடிய சிறிதளவு நேரத்தையாவது இங்கே வந்து இந்த போராட்டத்திற்கான வலுவை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகின்றேன். வணக்கம். இந்த போராட்டமானது நீதிக்கான ஒரு தேடலாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இன அழிப்பின் ஒரு அடையாளமாக இந்த செம்மணி மனித புதைகுழி வெளியிலே வந்திருக்கிறது. எங்களுடைய தாயக செயலணியாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கின்றோம். இது இன்றைய நாளிலே
4 மணியிலே இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது. இரவு பகலாக இந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாக வருகிற 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு எங்களுடைய யாழ் பொது நூலகம் முன்றலிலே இருந்து எங்களுடைய எதிர்ப்பு ஊர்வலம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதன் பின்பதாக ஐக்கிய நாடுகளுடைய வதிவிட பிரதிநிதிகளுடைய இடம் வரை அந்த பவனி சென்று அங்கே எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் அவரிடத்திலே கையளிக்கப்பட இருக்கின்றது. தாயக உறவுகளை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இந்த நீதிக்கான தேடலுக்கான இந்த போராட்டத்திலே உங்களையும் இணைந்து வலு சேர்க்கும்படியாக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அநேகருக்கு எங்களுடைய மண்ணிலே நடைபெற்ற கொலைகள் மற்றும் இன அழிப்பிற்கான காரியங்கள் எந்த இடங்களிலே எப்போது நடைபெற்றது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வருகிற பொழுது நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களும் எந்த ஆண்டு எந்த இடத்திலே இந்த இன அழிப்புகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அதன் வழியாக எங்களுடைய தமிழினத்தினுடைய அழிப்பினுடைய அந்த அடிப்படை உண்மைகளை நீங்கள் இந்த இடத்திலே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே வந்து நிற்கின்ற புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி, தாயக பூமியிலே வாழுகிற தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களை அன்புரிமையோடு தாயக சேலனியாக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். மறுபடியும் ஒரு முறை வாருங்கள், வந்து எங்களோடு கரம் கோருங்கள். இந்த நீதிக்கான பயணத்திலே உங்களையும் இணைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. 2009க்கு பிற்பட்ட காலத்திலே கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே தமிழர் தேசம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறுபட்ட அரச இயந்திரங்கள் ஆகிய அரச திணைக்களங்களை கொண்டு இன்றைக்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தாயக சேலனி ஆகிய நாங்கள் கடந்த காலங்களிலும் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளோடும் இணைந்து எங்களுடைய போராட்ட பயணத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த நாட்களிலும் கூட எதிர்வரும் 19ஆம் தேதியோடு கூட செம்மணியிலே நடத்தக்கூடிய அகழ்வு பணிகளுக்கான நிதி அங்கே நிறுத்தப்படுகின்றது. இப்படியான நிலையில் மீண்டும் அந்த நிதியை பெற வேண்டுமானால் அக்டோபர் மாதம் அளவிலேதான் மழை ஆரம்பித்ததற்கு பிற்பாடுதான் அதனுடைய அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கும் என்கிறான ஒரு செய்தி காணப்படுகின்றது. இதற்கான முழு ஆதரவையும் இதற்கான முழு நிதியையும் தருவேன் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த அகழ்வு பணிகளுக்கான நிதியை இன்றைக்கு வழங்க மறுத்து நிற்கின்றது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த நாள் முதல் கொண்டு 1956ஆம் ஆண்டு கல்லோவா படுகொலையில் ஆரம்பித்து 2009 மாபெரும் ஒரு இன அழிப்போடு கூட எங்களுடைய மக்கள் கொந்தளிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டது. அந்த நிலையில் இன்றைக்கும் இந்த இனத்துக்கான நீதி தேவை. இது ஒரு அகிம்சை வழியிலான நீதியை கோருகின்ற போராட்டம். இந்த போராட்டமானது இன்றைக்கு இந்த செம்மணி மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அத்தனை அமைப்புகளுக்கும் இங்க மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்ற நேரத்திலே தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே இந்த யாழ் மண்ணிலே இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் தேசியத்தையும் நேசிக்கின்ற உணர்வுள்ள ஒவ்வொரு மக்களையும் இந்த இடத்திலே வந்து ஒரு நீதிக்கான குரலாக, நீதிக்கான ஒரு உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கும்படியாக மிகவும் பேருண்மையுடன் கேட்டிருக்கின்றேன். நன்றி.